சென்னை மெரினா கடற்கரையில் தலை மற்றும் ஒரு கை கால் இல்லாமல் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்ட பெண் சடலம் யார் என்பதை DNA சோதனை மூலம் கண்டறிய போலீசார் முயற்சி செய்து வருகின்றனர். பெண் கொலை செய்யப்பட்டாரா அல்லது டிட்வா புயலால் பெய்த மழைநீரில் அடித்து வரப்பட்ட சடலமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சென்னை, ஆவடி, தாம்பரம் காவல் ஆணையரகங்களுக்கு உட்பட்ட பகுதியில் காணாமல் போன பெண்கள் திருநங்கைகளை பட்டியலை எடுத்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகளை அச்சுறுத்திய 7 அடி நீள சாரை பாம்பை தீயணைப்புத்துறை வீரர்கள் நீண்ட நேரம் போராடி பிடித்தனர். பேருந்து நிலையத்தை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பேருந்துகள் நிற்கும் இடங்களில் மேற்கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மேற்கூரையில் சாரை பாம்பு உலா வருவதைக் கண்டு அச்சமடைந்த பயணிகள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். முதலில் போக்கு காட்டிய சாரை பாம்பு 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயணைப்புத்துறை வீரர்களிடம் சிக்கியது. விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தாதம்பட்டி, சின்ன தாதம்பட்டி ஆகிய ஊர்களில் குடிநீர் விநியோகிக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலி குடங்களுடன் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அந்த பகுதிகளில் வசிக்கும் நிலையில் பாலம் கட்டுவதற்கு தோண்டப்பட்ட குழியால் குடிநீர் குழாய் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் கடந்த 20 நாட்களாக குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் குற்றஞ்சாட்டினர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 13வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து அலுவலகம் முழுவதும் சோதனை நடத்தப்பட்டது. இமெயில் மூலம் வந்த மிரட்டலில் நடிகை நிவேதா பெத்துராஜ் பெயரை குறிப்பிட்டு கண்ணாமூச்சி ரேரே கண்டுபிடி யாரே என்றும் எழுதப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சாய்பாபா காலனி பகுதியில் வெடிகுண்டு போன்ற ஒரு பொருள் இருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் அந்த பொருளை சோதனை மேற்கொண்டதில் அது பட்டாசு என்பது தெரியவந்தது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே வைகை ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட இளைஞரை மீட்க கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இளைஞர் நேற்று ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யாததால் தேடுதல் பணியை தொடர தீயணைப்புத்துறையினர் தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவம் நடந்த இடம் எங்கள் எல்லைக்குள் இல்லை என்று விருவீடு மற்றும் வத்தலகுண்டு காவல் நிலைய போலீசார் அலைக்கழித்து வருவதாக கூறி உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே கடல்பாசி பூங்கா அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் பூங்கா அமைக்கும் பணிகளை தடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் நிலத்தடி நீர் மாசடைந்து விவசாயம் பாதிக்கப்படும் என்பது அப்பகுதி மக்களின் புகாராகும். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் பின்னர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று கடல்பாசி பூங்கா அமைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வாயில் முன்பாக வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீதிமன்றங்களில் ஃபைலிங்கை முறையாக அமல்படுத்த கோரி இந்த போராட்டம் நடைபெற்றது. மின்னணு தாக்கல் முறை சரியாக செயல்படுத்தப்படாததால் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்வதாக போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் முழக்கமிட்டனர். நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரியில் அமைந்துள்ள இஸ்ரோ மையத்திற்கு 2வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் சோதனை நடத்தினர். சோதனையில் எதுவும் கிடைக்காததால் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரியவந்தது. இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து கிரைம் பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.